மகாராஷ்டிரா பாஜக கூட்டணிக்குள் மோதல் கூண்டோடு காங்கிரஸில் இணைந்த 34 எம்பிக்கள் அதிர்ச்சியில் மோடி. அதாவது மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் தொகுதி பங்கீட்டில் பாஜக, சிவசேனா மற்றும் தேசியவாத கட்சிகளுக்கு இடையே மோதல் ஏற்பட்டுள்ளது. மொத்தம் 288 தொகுதிகள் உள்ள நிலையில் பாஜக 160, சிவசேனா 100, தேசியவாத காங்கிரஸ் 60 இடங்களில் போட்டியிட பேச்சுவார்த்தை நடத்தி வருவதால் இழுபறி நீடிக்கிறது. அந்த வகையில் ஜம்மு காஷ்மீர் மற்றும் ஹரியானா சட்டப்பேரவை தேர்தலுடன் மகாராஷ்டிரா தேர்தலுக்கான தேதியும் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தேர்தல் ஆணையம் அதை அறிவிக்கவில்லை. இருந்தாலும் நவம்பர் 26ஆம் தேதியுடன் தற்போதைய சட்டப்பேரவையில் பதவிக்காலம் நிறைவடைவதால் அதற்கு முன்னதாகவே தேர்தல் நடத்தி முடிக்கப்பட வேண்டும். இந்த நிலையில்தான் மகாராஷ்டிரத்தில் ஆட்சியில் உள்ள பாஜக கூட்டணி மற்றும் இந்தியா கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் தொகுதி பங்கீடு குறித்து தீவிர பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். அதேபோல் பாஜக கூட்டணியை பொறுத்தவரை முதல்வராக உள்ள ஏக்நாத் சிண்டே தலைமையிலான சிவசேனா கட்சி குறைந்தது 100 தொகுதிகளை ஒதுக்க மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் கோரிக்கை வைத்துள்ளது. மேலும் மக்களவைத் தேர்தலில் 28 தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக 9 இடங்களில் வெற்றி பெற்ற நிலையில் 15 தொகுதிகளில் போட்டியிட்ட சிண்டேவுடன் சிவசேனாவும் 9 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. இதன் அடிப்படையில் தான் பாஜகவிற்கு நிகரான தொகுதிகளை சிவசேனா தரப்பினரும் கேட்டு வருவதாக தகவல்கள் தெரிவித்து வருகின்றன. மேலும் இது குறித்து சிண்டேவின் ஆதரவாளர் கூடும்போது மராத்தி மற்றும் ஹிந்துத்துவா வாக்குகளை நாங்கள் தக்க வைத்துள்ளோம். குறைந்தது 100 தொகுதிகள் கிடைத்தால் மட்டுமே இந்தியா கூட்டணியை வீழ்த்த முடியும். மேலும் உத்தவ் தாக்கரேவின் சிவசேனாவையும் கைப்பற்ற முடியும் என தெரிவித்துள்ளார். இதனிடையேதான் அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் கட்சி 60க்கும் மேற்பட்ட தொகுதிகளை பாஜகவிடம் கேட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் 160 தொகுதிகளில் போட்டியிட்டு 105 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெற்ற நிலையில் தற்போது அதே அளவிலான தொகுதியில் போட்டியிட முனைப்பு காட்டி வருகின்றது. அது மட்டுமில்லாமல் சமீபத்தில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் மகாராஷ்டிரத்தில் ஆளும் பாஜக கூட்டணிக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. மொத்தமுள்ள 48 மக்களவைத் தொகுதிகளில் 17 இடங்களில் மட்டுமே ஆளும் கூட்டணி வெற்றி பெற்ற நிலையில் இந்தியா கூட்டணி 30 இடங்களை கைப்பற்றி வலுவான நிலையில் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் இந்த தேர்தல் சம்பந்தமாக பாஜக தலைமை முதல்வரான ஏக்நாத் சிண்டேவுக்கு தொடர்ந்து நெருக்கடிகளையும் அழுத்தத்தையும் கொடுத்து வருவதால் மன வருத்தத்தில் இருந்த ஏக்நாத் சிண்டே பாஜக கட்சியிலிருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் இணைய முடிவெடுத்துள்ளதாகவும் அநேகமாக அவருடைய 34 எம்பிக்களுடன் ராகுல் காந்தி அவர்களை நேரில் சந்தித்து ஏக்நாத் சிண்டே அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸ் கட்சியில் இணைய உள்ளதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. இதனால் பாஜக ஆட்சி கவிழ்க்கப்படும் என்ற நிலைமை உருவாகியுள்ளது. இந்த தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.